மீனாக்கும் முத்துக்கும் சரியான ஆர்கியூமெண்ட் வருது. சீதாவ வந்து நான் அருணுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன் மீனா அப்படின்னு முத்து வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்ட மீனா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க அவர் நல்லவரா தான் தெரியிறாரு. நான் இன்னைக்கு கூட அவர பார்த்தேங்க. அவர் என்கிட்ட பேசினாரு. நான் அவ்ளோ கெட்டவலாம் இல்லங்க. நம்புங்க. எனக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு. அத வந்து சீதாவோட வாழ்க்கையில தலையிட வேணால்ல. ஏன்னா சீதாவ நான் உண்மையாவே நேசிக்கிறேன். சீதாவும் என்ன காதலிக்கிறாங்க. அதே மாதிரி எங்க அம்மாவுக்கும் சீதா தான் மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா நீங்க தான் எங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினாருங்க. அப்படின்னு மீனா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட முத்து வந்து செமையா கோவமடைகிறாரு. கோவமா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன கேட்காம நீ எப்படி வந்து ஓகே சொல்லிட்டு வருவ? அவன் சரியான ஃப்ராடு மீனா. நீ அவன நம்பாத. சீதாவ மட்டும் நீ கல்யாணம் பண்ணி குடுத்தனா, அவன் கண்டிப்பா சீதாவ கொடுமை பண்ணுவான். கண்டிப்பா நான் வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கவே மாட்டேன். என்னமோ சொல்வீங்க, மூத்த மாப்பிள்ளை நான் சொன்னா எல்லாம் கேட்பீங்கன்ட்டு. இப்ப இதான் உன்னோட இதுவா? இப்படிதான் என்ன மதிப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. அதுக்கு உடனே மீனா வந்து, "இங்க பாருங்க, நீங்க தான் மூத்த மாப்பிள்ளை. நீங்க முடிவு எடுக்கலாம். அதுல நான் எதுவுமே சொல்லல. ஆனா சீதா லவ் பண்ணி தொலைஞ்சுட்டாங்க. என்ன பண்றதுங்க? சீதாவோட வாழ்க்கை இதுல தாங்க இருக்கு. அவரு மட்டும் தப்பு பண்ணாருன்னு சொல்றீங்களே! நீங்க கூட தான் பண்ணீங்க." அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முத்து வந்து உடனே கோவமடைஞ்சு கையெல்லாம் நீட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து, "இங்க பாரு, கண்டிப்பா நான் வந்து சீதாவ அருண் கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன். இதான் என் முடிவு." அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாங்க. காலையில விடிஞ்சிடுது. சீதா கிட்ட சொல்லாம கொள்ளாம முத்து வந்து வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீதாவோட அம்மா சந்திரா பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருக்காங்க. சீதாவோட அம்மா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. சீதா வந்து ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. சீதாக்கு ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு. யார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் போலீஸ் அருண் தான் பண்ணிட்டே இருக்காரு. சீதா வந்து ஒரு 3 வாட்டி கால் வருது, எடுக்கவே மாட்றாங்க. அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. என்னாச்சு? சீதா ஏன் கால் எடுக்கல? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு டிராஃபிக் போலீஸான அருணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறாரு. எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாரி அவங்க அக்கா, மாமா தான் வந்து பேசினாங்க. லாஸ்ட்ல அவங்க மாமா தான் வந்து எனக்கு சஸ்பெண்ட் பண்ணதுக்கான ரீசனே அவர்தாம்மா. என்கூட சண்டை போடுவாருன்னு சொல்லுவேன்ல, அது அவர்தான். அதனால அவர புடிக்காம அவங்க அக்கா சீதாவ கூட்டிட்டு போயிட்டாங்க. இதான் நடந்துச்சு. நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போய் சீதாவோட அம்மாகிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அருண் வந்து என்ன பண்றாரு, அவங்க அம்மாவ கூட்டிட்டு சீதாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சீதா வீட்டுக்கு வந்துட்டு, "உள்ள வரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து கேட்குறாரு. திரும்பி பார்த்த சந்திரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. இவங்களா? ஐயோ! என்ன சொல்றதுன்னே தெரியலையே அப்படி சொல்லிட்டு, இருந்தாலும் வாங்கன்னு திரும்பியும் கூப்பிடுறாங்க. அருணும், அருணுடைய அம்மாவும் வீட்டு உள்ள வராங்க. உடனே சீதாவும் வந்து ஹால்ல நின்னுடுறாங்க. உடனே வந்து டிராஃபிக் போலீஸ் அருணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சந்திரா கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்க, சீதா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. சீதா எந்த தப்பும் பண்ணல. சீதா மேல எந்த தப்பும் கிடையாது. என் பையன் தான் சீதாவ வந்து விரும்புனாங்க. அதே மாதிரி எனக்கும் சீதாவ ரொம்பவே புடிச்சிருந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் சீதா ரொம்ப புடிச்சது. சீதா தான் நான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் பையனும் சீதா மேல ஆசைப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தோம். சீதா வந்து லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு முடிவே சொல்லல. எதுவா இருந்தாலும் எங்க அக்கா, மாமா ஒத்துக்கணும். எங்க ஃபேமிலி முடிவு எடுத்துக்கிறது மட்டும் தான். எங்க ஃபேமிலி ஓகே சொன்னா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப திட்டவட்டமா இருந்தாங்க. உங்க பெரிய மாப்பிள்ளைக்கும் என் பையனுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து, உங்க பெரிய மாப்பிள்ளையும் வந்து என் பையன் அருண்கிட்ட நெறைய தடவ பிரச்சனை பண்ணியிருக்காரு. 2 தடவ இதனால வந்து அவர் சஸ்பெண்ட் கூட ஆயிருக்காரு. அ அந்த பிரச்சனையும் சீதாவோட வாழ்க்கையும் வந்து தலையிடக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டுருக்காங்க. இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அப்படின்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் அருணுடைய அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் சந்திரா கிட்ட சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட சந்திரா வந்து, "எனக்கு புரியுதுங்க. நீங்க நல்ல ஃபேமிலி தான். எல்லாமே இருக்கட்டும். ஆனா வந்து எதுவா இருந்தாலும் எங்க வீட்ல முடிவு அப்டின்னா, அது எங்களுடைய மாப்பிள எடுக்கிறது மட்டும் தான். எனக்கு வீட்டுக்காரர் கிடையாது. ஸோ எங்க மாப்பிள தான் ஒரு ஆம்பளையா இருந்து எல்லாமே அவர் தான் பண்றாரு. அவர் சொல்ற முடிவு மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு இதுல விருப்பம் இல்ல. அதனால தான் எனக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கல்யாணம் நடக்காது. ஏன்னா அவரு விருப்பம் இல்லாம நான் வந்து சீதாவ கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன் அப்டின்னு சொல்றாங்க. உடனே சீதா வந்து, "அம்மா ஏம்மா இந்த மாதிரி சொல்ற? அக்கா கூட என்கிட்ட வாக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. நான் மாமா கிட்ட எப்படியாவது பேசி அவர கன்வின்ஸ் பண்ணிடுறேன். நான் மாமா கிட்ட எப்படியாவது சம்மதத்த வாங்கிடுறேன். அதனால நீ ஃபீல் பண்ணாத சீதா. நான் கண்டிப்பா அருண தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அக்கா எனக்கு வாக்கு குடுத்துருக்காங்கம்மா." அப்படின்னு சீதா சொல்றாங்க. உடனே டிராஃபிக் போலீஸ் அருண் சொல்றாரு, "ஆமாங்க. நான் அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்து பேசினேன்.
அவங்க கூட வந்து எங்க லவ்வ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அவங்களும் சொன்னாங்க, "கண்டிப்பா சீதாவ நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன். எங்க வீட்டுக்காரர நான் கன்வின்ஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லி அவங்க கூட சொன்னாங்கங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி அருணும் சொல்றாரு. "என்னவா வேணா இருக்கட்டும்ப்பா. என் பொண்ணு எடுக்கிறது முடிவு இல்ல. என் மாப்பிள்ளை எடுக்கிறது தான் முடிவு. அவர் சொல்றது மட்டும் தான். அவர மீறி என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவர் வந்து சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்கிட்ட எந்த பதிலுமே கிடையாது. அவருக்கு இதுல சம்மதம்னா மட்டும் தான் நான் இதுல ஒத்துக்க முடியும்." அப்படின்னு திட்டவட்டமா சீதாவோட அம்மா சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, "சரிங்க. கண்டிப்பா அவரும் ஒத்துப்பாருன்னு தான் நான் நெனைக்கிறேன். நீங்க யோசிச்சு முடிவெடுங்க." அப்படின்னு அருணோட அம்மா வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு, "சரி நான் வரேங்க. வரேன் சீதா." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்கங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து சந்திராக்கு கால் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு, "ஹலோ அத்த" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அதுக்கு சந்திராவும், "சொல்லுங்க மாப்ள என்னாச்சு? என்ன பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல அத்த. ஒரு 10, 11 மணிக்கெல்லாம் சீதாவ ரெடி பண்ணி வச்சுருங்க. சீதாவ பொண்ணு பார்க்கறதுக்காக இன்னைக்கு நான் கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிடுறாரு. "என்ன மாப்ள சொல்றீங்க? ஏன் திடுதிப்புன்னு இந்த மாரி முடிவு எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் அத்த? பார்க்க வேணாமா?" "இல்ல, இல்ல பார்க்கலாம் மாப்ள. அதுக்குள்ள சீக்கிரமாவே பண்றீங்களே! என்ன ஆச்சு?" அப்படின்னா. "அதான் உங்களுக்கே தெரியும்ல அத்த. வீட்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சீதாவுக்கும் கல்யாண ஆசை வந்துடுச்சு. அதனால தான். அது மட்டும் இல்லாம இந்த வரன் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அத்த. நல்ல வரனா வந்துச்சு. நான் தான் வந்து இவ்வளோ நாளா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா, அப்பதான் சீதா படிப்பு முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்தா. சரி அவளும் படிக்கட்டுமே! படிச்சு முடிச்சு கொஞ்சம் வேலைக்கு போட்டும். கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டேன். ஆனா, இப்ப பார்த்தீங்களா, வீட்ல நடக்கிற பிரச்சனையே வேற மாரி இருக்கு அத்த. அதனால சீக்கிரம் கல்யாணத்தெல்லாம் பண்ணிடணும் அத்த. எனக்கு இது நல்ல வரன் தான். ஒரு 10, 11 மணிக்கெல்லாம் மாப்பிள, அவங்க அம்மா, அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு நான் வந்துருவேன். நீங்க சீதாவ மட்டும் ரெடியா கிளப்பி வச்சுருங்க அத்த." அப்படின்னு சொல்லி முத்து வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க. இத எல்லாத்தையுமே கேட்ட சந்திரா வந்து, "சரிங்க மாப்பிள." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. உடனே முத்து வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி, "மீனா உங்க வீட்டுக்கு வந்துரு. சீதாவ பொண்ணு பார்க்கறதுக்காக இப்ப எல்லாரும் நாங்க வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாரு. மீனாக்கு இத கேட்டு ஒரே பதட்டமாயிடுது. உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா என்னம்மா நடக்குது? இவர் ஃபோன் பண்ணி சீதாவ பொண்ணு பார்க்க வராங்க. நீ வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா." "என்ன ஒண்ணுமே புரியல? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ கூட மறைச்சிட்டல. போ. மாப்பிள இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சீதாவ போய் கெளப்பு." அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவும் சீதாவ கூட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு சீதாவ ரெடி பண்றாங்க. உடனே மாப்பிள வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. முத்துவும் வந்துடுறாரு. "அத்த வந்துட்டாங்க அத்த. எங்க இருக்கீங்க?" அப்படின்னோன, வாங்க மாப்பிள" சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வராங்க. அந்த மாப்பிள வீட்டுக்காரங்களுக்கு காஃபிய குடுக்குறாங்க சந்திரா. அதுக்கப்புறம் பொண்ண கூட்டிட்டு வர சொல்லி சொன்னதும், சீதாவ வந்து மீனா வந்து கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. "எங்களுக்கு பொண்ணு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னு மாப்பிள வீட்டுக்காரங்க சொல்றாங்க. உடனே முத்துவும் வந்து, "எங்களுக்கும் மாப்பிள வீடு ரொம்ப புடிச்சிருக்கு. நாங்க சீதா உங்க பையனுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குடுக்க போறோம்." அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் கேட்ட வந்து மாப்பிள வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் ரொம்ப நாளாவே சீதாவ கேட்டுட்டு இருந்தேன். முத்து தான் வந்து இப்ப இல்ல. அவ படிச்சுட்டு இருக்கா. அவ வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா மீனா வந்து நாங்க பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு. அவ குணத்திலயும் சரி, எல்லாத்துலயுமே சரி. ஸோ அவ தங்கச்சியும் ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா. கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலும் எனக்கு வந்து சீதாவ வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. நான் முத்துக்கிட்ட எப்பலாம் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா முத்து தான் வந்து இல்ல. அவ இப்ப தான் வேலைக்கு போயிட்டு இருக்கா. இன்னும் வரன்லாம் பார்க்க ஆரம்பிக்கல." அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு வந்து சீதாவ நான் உங்க பையனுக்கு குடுக்குறேன். பொண்ணு பார்க்க வரீங்களான்னு கேட்டோனும், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதனால தான் நாங்க இன்னைக்கு உடனே கிளம்பி வந்துட்டோம்." அப்படின்னு மாப்பிள வீட்டுக்காரங்க சொல்றாங்க. மாப்பிள்ளையும் வந்து, "அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. அப்புறம் தேதி குறிச்சிட வேண்டியது கல்யாணத்துக்கு." அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, "பொண்ணோட அம்மா, பொண்ணு இத பத்தி எதுவுமே சொல்லவே மாட்றாங்களே! சம்மதமா இல்லையா?" அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "எனக்கு சம்மதம் தாங்க. எங்க மாப்பிள்ளை எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்டுக்கு. எங்க வீட்டுக்காரர் இல்ல. எங்க வீட்டுக்காரர் ஸ்தானத்துல எங்க மாப்பிள்ளை தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே எடுத்து நடத்துறதெல்லாம். அவர் என்ன முடிவோ அந்த முடிவு தான் எனக்கு. அவருக்கு சம்மதம்னா கண்டிப்பா எங்களுக்கும் சம்மதம். அவர் ஒரு வரன கூட்டிட்டு வராருன்னா, கண்டிப்பா அது சீதாவு நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால கண்டிப்பா சம்மதம்." அப்படின்னு சொல்லி சந்திராவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு குடுத்துடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மீனாவும், சீதாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, "நாங்க வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு, தேதி பார்த்து, ஐயர பார்த்து சொல்றோம்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து மட்டும் ஒரு சின்ன இதுவு, ஒண்ணும் இல்ல. 1 மாசத்துல கல்யாணம் வேணாம். ஒரு 2, 3 மாசம் போகட்டும். ஏன்னா, நாங்களும் கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டியதெல்லாம் இருக்கு." அப்படின்னு சொல்லி முத்து மட்டும் சொல்றாரு. சரிப்பா முத்து. அதெல்லாம் பரவால்ல. ஒண்ணும் இல்லப்பா. எங்களுக்கு என்னப்பா வேணும்? சீதாவ மட்டும் நீங்க குடுத்தா போதும்." அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்ல, அதுக்கு முத்து வந்து, "இல்லங்க. குடுக்க வேண்டியத குடுத்தா தானே எங்க வீட்டு பொண்ணு அங்க நல்லா இருக்க முடியும்." அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரிப்பா உங்க விருப்பம். நீங்க எப்பன்னு சொல்லுங்க. நாங்க ஐயர பார்த்துர்றோம்." அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்கங்க.